மென்டல் ஹெல்த்னா என்ன? மென்டல் இல்னஸ்னா என்ன? எதனால மென்டல் இல்னஸ் வருது? வாட் இஸ் த 2 மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மென்டல் இல்னஸ் இன் சைக்கியாட்ரி? சோ இதான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல முதல்ல மென்டல் ஹெல்த்னா என்ன? சோ அப்ப மென்டல் ஹெல்த் வந்து நம்ம இட்ஸ் a balance between the body, mind and the environment or the society. So body, mind and the environment இது மூணுத்துக்குள்ள பேலன்ஸ் தான் நம்ம மென்டல் ஹெல்த்னு சொல்றோம். இப்போ பாடியில என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்? பாடியில பயாலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லலாம். பாடியில பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு? முதல்ல குட் நியூட்ரிஷன். குட் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோமா? ரெஸ்ட் இருக்கா? ப்ராப்பர் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் இருக்கா? அண்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்றோமா? அதனால வந்து மெடிக்கல் செக்அப் போறீங்களா? சோ இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பிசிக்கலா ஃபிட்டா இருக்குமான்றது இருக்கும். தென் த மைண்ட்ல சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ல முதல்ல உங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரீட் எப்படி இருக்கு? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பர்சனாலிட்டி. அத பொறுத்து தான் நாம எப்படி ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றோம். இல்ல கோப்பிங் மெக்கானிசம் எப்படி நம்ம யூஸ் பண்றோம். ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிய வர்றதுக்கு. இல்லையா? இதெல்லாம் பர்சனாலிட்டி பொறுத்து தான் இருக்கும். அப்போ உங்க பர்சனாலிட்டி ட்ரெய்ட் என்ன? இன்ட்ரோவர்ட்டடா? நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டடா? இல்லையா? அது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்படி நீங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றீங்க? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். எப்படி கோப்பிங் மெக்கானிசம் யூஸ் பண்றீங்க? இல்லையா? கோப்பிங் மெக்கானிசம்ன்றது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இல்ல ஆங்ஸைட்டியா இருக்குன்றப்போ நம்ம ஒரு சில டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அதுல இருந்து வெளிய வர்றதுக்கு. இது தனியா ஒரு டாபிக் இருக்கு. அது நம்ம அடுத்த லெசன்ல பார்க்கலாம். So இதெல்லாம் வந்து நம்ம சைக்காலஜிக்கல் இல்ல எமோஷனல் ஃபேக்டர்ல வரும். அடுத்தது இந்த சொசைட்டி இல்ல என்விரான்மென்ட். இதுல வந்து முதல்ல சொசைட்டின்றது ஃபேமிலில இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஃபேமிலில ஹெல்த்தியர் ரிலேஷன் இருக்கா? ஐபிஆர் மெயின்டெயின் பண்றோமா? அது வந்து முக்கியம். அடுத்தது சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு? சப்போர்ட் சிஸ்டம்னா என்ன? லைக் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அந்த டைம்ல எனக்கு யாராவது சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். சோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். தென் என்னுடைய பிரச்சனைய நான் எப்படி கம்யூனிகேட் பண்றேன்? கம்யூனிகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு? ஓப்பனா கம்யூனிகேட் பண்றதுக்கு சொசைட்டி என்ன அலோவ் பண்ணுதா? இல்ல ஃபேமிலில அந்த மாரி ஓப்பன் சிஸ்டம் இருக்கா? இல்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? சோ இத பொறுத்தும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் இருக்கு. சோ அப்போ மென்டல் ஹெல்த்ன்றது the balance between the body, mind and the society. சோ இதுல ஒவ்வொன்னுத்துலயும் என்னென்ன ஃபேக்டர் இருக்குன்றத பார்த்தோம். இது எல்லாமே சரியா இருந்ததுன்னா, நம்ம மென்டலா ஹெல்த்தியா தான் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம்.